ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கையலுடைய நிலமை வேறு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அவங்க இப்போ பேசின இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோடு நம்ம கையலுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே தப்பு செய்யலை, எல்லாமே ஒரு நல்ல குணத்தோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக என் பையன் கௌஷிக்கு கையல் என்கின்ற அடையாளத்தோடு இருக்கிற அவங்களுடைய தங்கச்சியை என் வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுட்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும், எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையோடு தட்டு தாம்பலம் கொடுத்துட்டு போகிறாங்க. இதனால் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, மீனாட்சி அம்மா நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தியை பார்க்கும்போது ஏதோ தப்பாக படுது, எனக்கு என்னமோ சரியில்லாமல் படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, உண்மை ஒழிஞ்சிட்ருக்கு. இவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டால் கண்டிப்பாக உண்மை தெரியும். ஃபஸ்ட்டு ஷாலினியை கேட்டால் உண்மை தெரியும். ஏன்னா ஷாலினிக்கும் ஆனந்திக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம கையலுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகின இடத்துலே பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சின்ன சண்டை ஏற்பட்டதுனால நம்ம கையல் பார்த்துட்டாங்க. அப்போவே அதாவது நம்ம ஷாலினி குணமாகி வீட்டுக்கு வந்த உடனே என்ன தான் பிரச்சனை, எனக்கு சொல்லியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உண்மையே அந்த இடத்துலே நம்ம கையல் கேட்டிருந்தா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா மீனாட்சி அம்மாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் போயிட்டுருக்கோம். இப்போ அவங்கள ஒரு பக்கம் சமாதானப்படுத்தி பேசி ஒரு வழிக்கு கொண்டு வர வச்சு இப்போது ஆனந்தியை வேறொரு பையனுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது யாராலையுமே தாங்கிக்க முடியாத ஒரு துரோகம் கண்டிப்பாக நம்ம மீனாட்சிக்கு பண்ணக்கூடிய துரோகம் இது. நம்ம கையிலும் சரி கையிலுடைய குடும்பமும் சரி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை பெருசாக வளர்ந்துக்கிட்டு போக போகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா நம்ம ஆனந்தி. இப்போவும் என் அக்கா கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, இந்த குடும்பத்தில் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படியே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஆனந்தி பாலுவை பற்றி நினைக்கவே கூடாது. பாலுக்கிட்ட கட்டன் ரேட்டாக சொல்லிடணும், எங்கள் வீடு தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முக்கியம், எனக்கு நீ முக்கியம் இல்லை, உன்னை நான் லவ் பண்ணதுக்கு சாரி, என்னை மன்னிச்சுடு, என்னை மறந்துடு, நான் என் வீட்டில் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளையை தான் நான் கட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையால் பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தி முடிச்சு கட்டிட்டு வந்துருக்கணும். இப்போது அவனை மறக்கவும் முடியாமல் இந்த சம்மதத்தை ஏற்றுக்கவும் முடியாமல் நம்ம ஆனந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் அழுதுகிட்டு இருக்கிற விஷயம் ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கும் நிம்மதி இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போகிற நம்ம ஆனந்திக்கும் நிம்மதி இல்லை. எதுக்குமே வழி இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே முழுக்க முழுக்க தப்பு யார் அப்படின்னா நம்ம ஆனந்தி மேலே தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம போகிறது பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க